வணக்கம். செக்கப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று குழந்தையின்மை சிகிச்சைக்கான காரணங்கள் மற்றும் செயற்கை கருத்தரித்தல் மூலமாக கருவுறுதல் குறித்து பேசுவதற்காக இண்டிகோ விமென்ஸ் சென்டரின் ரீப்ரொடக்டிவ் மெடிசின் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் சரத் பட்டினா மற்றும் இண்டிகோ விமென்ஸ் சென்டரின் எம்டி கைனக் எண்டோஸ்கோபிஸ்ட் டாக்டரான சுரக்ஷித் பட்டினா அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். நேர்களை நீங்களும் திரையில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். இப்ப டைரக்டா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். டாக்டர், ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்ககிட்ட கேட்க விரும்புறது மலட்டுத்தன்மை அப்படின்னா என்ன? ஆண் பெண் மலட்டுத்தன்மை பத்தி சொல்லிடுங்க. Infertility, yeah. Actually, our marriage ஆயிட்டு within 1 year with regular relationship, if the woman fails to conceive within 1 year of unprotected coitus, we'll call them as infertile. So there are so many reasons for this infertility, and according to the cause for the infertility change ஆயிட்டே இருக்குங்க. ஸோ சில பேருக்கு மேல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பேருக்கு அண்டோத்பத்தி ஓவலேஷன் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்குங்க, இல்லைன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸில் பிரச்சனை இருக்கிறதுக்காக ஸோ ப்ரெக்னென்சி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ we have to investigate the couple and find out what might have been the reason for this particular couple not to have a child. ஓகே டாக்டர். டாக்டர், உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. ஆண் பெண் கருவுறும் தன்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னா அது என்னென்னு சொல்வீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மென்க்கு வந்து 2 இஷ்யூஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ஸ்பெர்ம் இருக்குது, இல்லைன்னா ஸ்பெர்ம் இல்லை. ஸ்பெர்ம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் லெவல்ஸில் இருக்கா இல்லைன்னா கம்மி லெவலில் இருக்கான்றது பார்க்கணும். இன்கேஸ் சுத்தமாக இல்லைன்னா அது பேர் அசூஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து மேல் சைடு. ஃபீமேல் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டியூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா யூட்ரஸ்குள்ளே கூட பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட்ன்றது பண்ணுவோம். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நம்மளுக்கு எல்லாமே இருக்கா இல்லையா, நார்மலாக இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹார்மோன் டெஸ்ட்ன்றது பண்ணுவாங்க. இந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எல்லா ஹார்மோன் லெவல்ஸ் நார்மலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே எவாலுவேட் பண்ணிட்டு நார்மலாக இருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறமா வந்து அது பிரகாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். இப்போ ஒரு பெண் ஐவிஎஃப் செயல்முறைகளை எத்தனை முறை மேற்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு क्वेश्चनா இருக்கு. How many times we can do, டாக்டர், IVF? Actually, IVF procedure, in vitro fertilization procedure, actually this is an advanced technology and all the patients may not require in vitro fertilization. So because it is an expensive procedure and it is a stressful procedure for the patient, so idukkaga enna we should not suggest IVF once the patient comes to you. We have to find out the reason for the infertility and accordingly we have to treat the patient adukkaga. So but IVF we can do any number of times. It depends upon the wallet of the patient, because if patient can afford, we can do any number of times, because it's not a 100% guaranteed procedure. So what we have to do, we have to find out the reason. If the couple is eligible for fertility for IVF procedure, what we can do, we can subject them for IVF procedure. Okay. But we can do any number of times we can. Okay. Okay டாக்டர். இப்போ IVF சிகிச்சையோட வெளிப்பாடுகளை நம்ம எப்படி வந்து மேம்படுத்தலாம், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். சாரி, क्वेश्चन என்ன? IVF சிகிச்சையோட வெளிப்பாடுகளை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், ரிகாம்பினன்ஸ் போன்ற நூதனமான மருந்துகள், அதை பத்தி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்க்கு இருக்குது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் மெடிக்கேஷன். எதுக்கு நம்ம மெடிக்கேஷன் கொடுக்கணும்னா எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஒரு எக் தான் எவ்ரி சைக்கிள்ன்றது ரிலீஸ் ஆகும். தட்ஸ் அ நார்மல் ஹியூமன் அனாட்டமி. இப்போது பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்னால நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு அதிகமாக வந்து இந்த எக்ஸ்ன்றது தேவைப்படும். அந்த அதிகமான எக்ஸ் தேவைப்படுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரீகாம்பினன்ட் FSHன்றது இன்ஜெக்டபிள்ஸ் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு அதிகமான எக்ஸ்ன்றது டெவலப் ஆகும். அந்த டெவலப்ட் எக்ஸை வந்து நம்ம பேஷண்ட்க்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டு எல்லா எக்ஸும் வெளியே எடுத்துடும். அந்த எல்லா எக்ஸும் வெளியே எடுத்துட்டு அப்புறமா ஒன்னொன்று எக்குள்ளே ஒன்னொன்று ஸ்பெர்மாக வந்து செப்பரேட்டாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த எம்ப்ரியோஸை ஃபார்ம் ஆகுது. கிரேட்ஸாக பண்ணுவாங்க, A கிரேட், B கிரேட் அண்ட் C கிரேட் சொல்லிட்டு. A கிரேட் எம்ப்ரியோஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அந்த சைக்கிளே இல்லாமல் அது அடுத்த சைக்கிளில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது பேர் தான் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் வந்து த ஹோல்
IVF cycle with the medications. Okay. But advantage enna recombinant preparations, they are the purest forms, no? So patient acceptability is good. And second thing, we can give subcutaneous, we can inject into the skin. So that is the and patient they themselves can inject the have the injections for themselves, no? That is the advantage. Because it is pure, so it is highly recommended, because the response also will be good with this medicine. Okay. இப்போ இந்த IVF கருமுட்டை மீட்டெடுப்பு வலி மிகுந்ததா? Is it painful, doctor? Yeah, there will be definitely கொஞ்சம் discomfort இருக்குங்க. That is why what we do, we will do it under anesthesia. So but it's not a major procedure, but because the patient, we don't want the patient to experience pain. So அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, we'll give the anesthesia and patient can go back within 3 hours after the procedure. ஓகே. இப்போ புதுசா கருவுறுதல் மருந்துகள்லாம் என்னென்ன, அது எப்படி வந்து IVF சிகிச்சையோட செயல்திறனை மேம்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நியூ மெடிகேஷன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா not only for IVF, எல்லா groups of medicineல வந்து we have newer modalities, newer medications. வந்து இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன நோய்ன்னு பார்த்துட்டு அது பிரகாரம் நம்ம வந்து we can give the particular medications. எல்லா இடத்துல இப்போ வந்து 4th generation, 5th generation medications வந்திருக்கு. So we are able to use them without any problems. ஆனா நீங்க கேள்வி கேக்குறது வந்து எப்படி நம்ம வந்து fertility வந்து enhance பண்ண முடியும்னு சொல்லிட்டு. So there are certain procedures, அது பேரு வந்து fertility enhancing laparoscopic procedures ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் மூலமா நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இந்த மாதிரி டியூப்ல ஏதாவது பிளாக் இருந்துச்சுனாலும், இல்லைன்னா வந்து யூட்ரஸ்குள்ள அது டியூமர் ஏதாவது இருந்துச்சுனாலும், இல்லைன்னா வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகலைன்னாலும் இதெல்லாமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வைக்கலாம். அது பேர் தான் ஃபர்டிலிட்டி என்ஹான்சிங் ப்ரொசீஜர்ஸ். அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு லேட்டஸ்டான டெக்னாலஜி. ஓகே டாக்டர், இப்போலாம் வந்து சின்ன வயசுல ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டு ஓவரி அண்ட் கர்ப்பப்பையிலலாம் வந்து சிஸ்ட் நிறைய வருது. இது வந்து குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இது நீர்க்கட்டின்னு சொல்றீங்க, polycystic ovaries. Because of our lifestyle issues, no, what is happening these days, girls are becoming plumpy, or more their weight is more than required, no? So adikaga they may be having irregular periods, then maybe little more of unwanted hair growth, and irregular periods. Because of irregular periods, karu release ahathunga. So adikaga if they are married, there is a possibility for infertility. Okay. So that is why, so lifestyle modifications are very important for this. Okay, தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இது செக்அப். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? விக்ரம் மேடம். சொல்லுங்க உங்களுடைய கேள்விமா. அதான் ஒரு 5 years ஆகுது மேடம், உங்களுக்கு குழந்தையே இல்ல. சரி. நாங்களும் எங்க டெஸ்டிங் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்கோம். நீர் கட்டி இருக்காங்க. சாரிமா? நீர் கட்டி. ஓகே. ஓகே. அவங்களுக்கு வந்து 5 வருஷம் செஞ்சு அவங்களுக்கு குழந்தையே இல்ல. நாங்களும் எங்க செக்அப் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போலோல கூட போயிட்டு வந்தோம். நீர் கட்டி இருக்குன்னாங்க. ஏஜ்மா? ஏஜ் கம்மி தான் மேடம், 34. விக்ரம்க்கு மருமகன் வந்து ஜனனி. சரிம்மா சரிம்மா. வேற ஏதோ இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க மேடம். அப்போலோலயும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஏஜ் வந்து விக்ரம்க்கு 34. ஓகே ஓகே. ஜனனிக்கு வந்து ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். அம்மா, நீர்க்கட்டி இது பிரச்சனை ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் டு சால்வ் திஸ் ஒன். ஸோ பிகாஸ் இப்போ அவைலபிள் ட்ரீட்மெண்ட்ஸில் இதுதான் ஈஸியஸ்ட். என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெல் தி கேர்ள் or tell the woman weight lose பண்ணுங்க. most important, she has to lose weight. அதுக்காக she has to do diet and exercise. இது ரெண்டு மூலமா weight reduce ஆகலைன்னா probably we can put her on medicines to lose weight. அதுக்கு மூலமா ஒரு 70% there is a possibility for them to become pregnant. அது ஆகலைன்னா அப்போ then we'll start her on medicines, no? கரு ரிலீஸ் ஆகிறதுக்காக we can give medicines and we can make her pregnant. Is the simplest problem, amma. So I wanted you to follow with the doctor with all the enthusiasm and with all the dedication and discipline. Definitely sure pregnancy வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ IVF சிகிச்சை குறித்து பொதுவாக கூறப்படக்கூடிய கட்டுக்கதைகள் என்ன, மித் பத்தி சொல்லிடுங்க டாக்டர்.
ஸோ ஐவிஎஃப்ஸ் பிக்கஸ்ட் மித் என்னன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து இதனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மித்ஸ். எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஐ திங்க் த இம்பார்ட்டன்ட் ஆன்சர் என்னன்னா இது வந்து 1980 இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டே இருந்தாங்க. இது மாதிரி ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ரொசீஜரே வந்து இருக்காது. தே வில் ஸ்டாப் இட். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு பார்த்தாச்சுன்னா லாங் டேர்ம் டேட்டா கூட நம்ம கையில் இருக்கு. As such பேபிஸ்க்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம்ன்றது வராது. அண்ட் தட் இஸ் த ரீசன் வை பீப்புள் கேன் கோ இன்டு தட் இஸ் த பிக்கஸ்ட் மித். அண்ட் ஐ திங்க் அது வந்து மித்தவே இருக்கக்கூடாது. ஸோ பீப்புள் ஷுட் கோ இன் சேஃப்லி திங்கிங் தட் த பேபிஸ் வில் பி அப்சல்யூட்லி ஃபைன். First test baby was born on 25th of July 1978. அவருக்கே பேபி பிறந்தது இப்போ. ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் நாட் திங்க் தட் வே. இட்ஸ் ஓன்லி அ மித். தி செகண்ட் மித் is many people they think that IVF panichana definite success ஆகும் சொல்லிட்டு they will come back to doctor நம்மளுக்கு IVF பண்ணுங்க so that we can go back with the baby, but that is not true. Whatever we do, we can achieve up to 60% success rate. So it's not a guaranteed procedure. And second thing we have to keep it in mind is it's quite an expensive procedure. So we should keep it as a last resort. So I don't think you should give first priority to IVF procedure. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம், இது செக்கப் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, தூத்துக்குடில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி. மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது, பேபி இல்ல, அதான் ஃபோன் போட்டு கேட்கலாம். ஓகேம்மா, வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா அதுக்கு? இல்ல, ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. கருமுட்டை வளர்ச்சி மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்? ஓகே, உங்களோட ஏஜ்மா? ஏஜ் எனக்கு 30. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். அம்மா, இது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் எல்லா ரிப்போர்ட்ஸ் நார்மலா இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க, பட் பிரெக்னன்சி வராதுங்க. ஸோ திஸ் ஒன் வில் கால்ட் அஸ் unexplained infertility or idiopathic infertility. About 15 to 20% of the couples எக்கோட வளர்ச்சி இல்லன்னு சொல்லிருந்தாங்க. Yeah, but she received treatment but she didn't conceive, no? So அதுக்காக அது one thing, the கரு release ஆயில்லைன்னா we can get you can take the medicines and we can try for the baby. அது ஆயில்லைன்னா probably we have to find out any further issues are there, no? So இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா first we can try IUI. IUI என்னன்னா we can give medicines, கரு ரிலீஸ் ஆகிறதுக்காக மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அந்த கரு ரிலீஸ் ஆகிற டைமில் வில் டூ தி IUI. வில் ஆஸ்க் தி ஹஸ்பண்ட் டு ப்ரொடியூஸ் தி சாம்பிள், ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த குட் குவாலிட்டி ஸ்போம்ஸ் டைரெக்டாக கர்ப்பப்பையில் வைக்குங்க. ஸோ தட் ஒன் வில் கால்ட் அஸ் IUI. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு 3 or 4 cycles ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகலைன்னா ப்ராபப்ளி நெக்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபி பிகாஸ் 7 years கல்யாணம் ஆகிட்டு 7 years ஆகிறதுக்காக ப்ராபப்ளி டெஸ்ட் டியூப் பேபி டெஃபினெட்லி ஹாவ் ஏ மேஜர் ரோல் ஃபார் யூ. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ சின்னதா பிரேக் போயிட்டு வந்துடலாம். நேயர்களே, செக்அப் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. செக்அப் நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர், இப்போ ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், இது செக்அப் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, திருநெல்வேலில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி. அதாவது எங்களுக்கு வந்து குழந்தை வருது, ஒவ்வொரு தடவையும் குழந்தை வருது. ஆனா வந்து குழந்தைக்கு 2 மாசத்துக்கு மேல குழந்தைக்கு துடிப்பு இல்லாம போகுது. இது என்ன ரீசன், எதனாலன்னு தெரியல. இப்ப லாஸ்டா குரோமோசோம் டெஸ்ட் எல்லாம் பார்த்ததுல 2 பேத்துக்குமே எல்லாமே நார்மலா இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை கடைசி வரை வந்துச்சு. ஆனா வந்து குழந்தை வந்து பிரசவ டைம்ல இறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 தடவை இதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஏஜ்மா? 30. சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில். எந்த ஏஜ்ல அபார்ஷன் ஆகுதுங்க? எப்போ எந்த ஏஜ்லமா அபார்ட் ஆச்சு? அபார்ட் ஆகுறது இப்ப தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமா ஒவ்வொரு தடவையும் ஆயிட்டே இருக்கு. 4 தடவை இதே மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்டா உள்ள தடவை ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப லாஸ்டா கூட ஒரு குழந்தை வந்து லாஸ்ட்ல அது வந்து ஃபர்ஸ்ட் பேபி. எத்தனை வாரமா வந்து தங்குச்சு குழந்தை? 2 மாசம் ஃபுல்லாவே தங்குது, அதுக்கு மேல வளர மாட்டுது. சரிம்மா சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். டாக்டர்,
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் ஆர் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ், அதாவது நீங்கள் இருக்கிறது 13 வீக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸஸ். இதுக்கு வந்து 4 யூஸ்வல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ், அப்படின்னா மதருக்கு இல்லைன்னா ஃபாதருக்கு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் அகேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமோசோமல் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, 2 பேருக்குமே நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன பார்க்கணும்னா பிளட் ஃபேக்டர்ஸ். அதுனா பிளட்டுக்குள்ளவே ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்து பேபியை வந்து நம்ம க்ரோ பண்ணாமல் பார்க்கும். அது வந்து நீங்கள் வந்து ஹெமட்டாலஜிஸ்ட்ன்றது அவங்கள ஒரு வாட்டி வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதாவது பிளட் ஃபேக்டர்ஸ் இருக்கா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும். மூணாவது வந்து ஜெனட்டிக் பொட்டன்ஷியல், அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட நார்மலாக இருக்காங்க, ஆனால் அந்த ஃபார்ம்டு பேபி வந்து அதுக்கு ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இருந்தது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால கூட இருக்கலாம் இந்த பிரச்சனை. ஸோ இது வந்து இது லோக்கலாக பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்து இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும். இது பேருக்கு இதுக்கு உங்களுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்ன்றது தேவைப்படும். ஸோ டெஃபினட்டாக வந்து இதுக்கு நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர்ன்றது கிடைக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஐயுஐ பற்றியும் சொல்லிடுங்க டாக்டர், அதை பற்றின ஒரு விளக்கம். IUI procedure, intrauterine insemination procedure என்னங்க. ஸோ இது எதுக்காக we have to do IUI procedure? First, male factor infertility. When the sperm counts are low இருக்குங்க, then we can do IUI procedure. Because for in normal circumstances, pregnancy worthkaga we need certain parameters like 15 million minimum count should be there, 50% sperm should be motile, and 4% sperm should be normal morphology. No? So in the madri parameters, normal parameters, we need not go for IUI. Natural pregnancy varthukku vaaipu irukanga. But sperm count low irukana or motility of the sperms kammiya irukana, then we can go for IUI procedure. IUI procedure enna pandranga, we will ask the husband to produce the sample, process பண்ணிட்டு sperm movement இருக்குது sperms separate பண்ணிட்டு கர்ப்பப்பையில டைரக்டா போடுங்க. So this the vagina, through the cervix we will put it into the uterine cavity here. Then because as Dr. Surakshith said, each cycle there will be only one egg will be released. No? So but idikaga so chances will be little less. No? But if you make the woman 2-3 eggs extra release பண்ணதுனா our chances ஜாஸ்தி இருக்குதுக்காக what we will do, female partner ke wife கூட will give medicines, no, to give to release more eggs, so that more chances for pregnancy. ஓகே டாக்டர், இப்போ IVF ட்ரீட்மென்ட்காக எப்படி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அத பத்தி சொல்லுங்க. IVF ட்ரீட்மென்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்லி ஃபைனான்ஷியலா ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா வந்து ஒரு சைக்கிளுக்கு அவங்க வந்து ரெடி ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் போயிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்குள்ளவே ஆகணும்னு எல்லாருமே எவ்ரிஒன் வாண்ட்ஸ் இட். உங்களுக்கு அதுதான் வேணும், நம்ம டாக்டர் கூட அதுதான் வேணும், பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அது ஆகக்கூடாது. ஸோ ஆகலாம். செகண்ட் செக்அப் நிகழ்ச்சி தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எப்படி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ட்டு அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ ஆஸ் ஐ செட், ஃபைனான்ஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இது ஒரு சைக்கிள் இல்லை, ஒரு வாட்டி முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 சைக்கிள்ஸ் ஒரு வாட்டி ஆகலாம். ஸோ அதனால வந்து ஃபைனான்ஷியலாக ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகணும். ரெண்டாவது வந்து ஹெல்த் வைஸ் அவங்க வந்து ஹெல்த்தாக கூட வந்து இஃப் தே ஆர் ஒபீஸ் அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க மெடிக்கேஷன்ஸு இல்லைன்னா வந்து நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கூட இன்னும் நல்லா வேலை பண்ணும். மூணாவது வந்து மைண்ட் செட். இப்போ வந்து அந்த மைண்ட் செட் வந்து எப்போவுமே நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தாவே அவங்களுக்கு வந்து சான்சஸ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால வந்து ஆல்வேஸ் ஹேவ் அ பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து ட்ரீட்மெண்ட். அப்புறமா வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டோட டாக்டர் கூட கம்ப்ளீட்டாக ஃபெய்த் போட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கூட போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே டெஃபினட்டாக வந்து பெட்டர் சான்சஸாக வரும். ஓகே டாக்டர், இப்போ எக் டொனேஷன் பற்றி சொல்லிடுங்க. Egg donation, airkaga egg donation we have to do. So egg donation, now we have to take the egg from a healthy woman so that we can use it for the woman who doesn't have the eggs. Yarku eggs irukadunga, some woman sila per enna they will go in for premature ovarian failure, enna their ovaries will fail to produce the eggs. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கன்னா
probably we can go for egg donation. எதுக்காக they'll go in for premature ovarian failure அண்ணா, one is any surgeries on the ovaries. இதுக்கு முன்னாடி எதனா surgeries பண்ணிச்சேன்னா laparoscopic surgeries for endometriosis அந்த மாதிரி எதனா surgery பண்ணிச்சேன்னா, or by genetic reasons some women may go in for premature menopause because of genetic reasons. இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்குங்க for women to go in for premature ovarian failure or premature menopause. These women can go in for oocyte donation to have a baby. ஓகே டாக்டர், இப்போ ஐவிஎஃப் செயல்முறைகளுக்கு அப்புறமா, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்து மேற்கொள்ளணும், அதை பற்றி சொல்லுங்க. இப்போ முன்னாடி வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 months வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே இருந்துட்டு ஏன்னா பெட் ரெஸ்ட் எடுப்பாங்க. அது மாதிரி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அப்ராட்லேருந்து வருவாங்க. அவங்க வந்த உடனே இமீடியட்டாக முடிச்சிட்ட உடனே அவங்க போயிடுவாங்க. ஸோ பெட் ரெஸ்ட்ன்றது அந்த 2 hours நம்ம ப்ரொசீஜர் கழிச்சு கொடுக்குறது தான் போதும். அதுக்கு மேலே வந்து ஒரு பெட் ரெஸ்ட்ன்றது தேவையில்லை. ரெண்டாவது வந்து டேக்கிங் குட் டயட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான டயட் எடுத்தாச்சுன்னா தே ஹாவ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் conceiving. So it's also a myth, no? So many women, no, they'll come back to, if they are not successful, they come back to us, they'll say, doctor now bed day irangaliye, so edukkaga fail aichu doctor na. So there is no guarantee that if you take complete bed rest it will be successful. So one thing they have to realize, no, as Dr. Surakshith said, many people, no, 2-3 days later they'll travel back to their countries, no, so but still they make it, no. So bed rest anedi myth inga, so no need for a bed rest, no. But only thing we advise them not to do any heavy hard jobs. ஓகே டாக்டர், இப்போ ஒரு சிலர் வந்து ஏஜ் பார்த்து வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணாதான் அந்த குழந்தை தங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது உண்மையா இல்லை எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டைல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஃபார் எஸ்பெஷலி ஃபர்டைல் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த உமன். 25 to 30 இஸ் த மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் வந்து உமனுக்கு வந்து ஃபர்டிலிட்டி பீரியட் இருந்தது. அது 30 கழிச்சு வந்து ஷி ஸ்டில் ஹேஸ் த ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல். ஆனால் என்னன்னா இந்த பொட்டென்ஷியல் கம்மியாயிட்டே வரும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு 1 million eggsோட they'll be born. ஸோ அந்த 1 million eggs வந்து எவ்ரி இயர் இட் கீப்ஸ் எவ்ரி மந்த் இட் கீப்ஸ் ரெடியூசிங். இப்போ 30 கழிச்சு அந்த ரேட் வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து ஒரு டைம் கழிச்சு இந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து கம்மியாகும். எக்ஸ் மட்டும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் த எக் கூட கம்மியாகும். ஸோ அதனால வந்து we always say fertile period 25 to 30 is the perfect time. Okay. I wanted to say one word about this one, egg freezing. Egg freezing என்னங்கன்னா, so take career woman, so they'll give more importance to the career than the baby. So but because it's a time bound phenomenon, childbirth, pregnancy and childbirth are the time bound phenomena. So after 39 years even if you want to have a baby it will become a difficult thing, no. So idukaga the ladies, no, who are more conscious about their jobs, no, so what they want to do, they want to freeze their eggs. So even though they are ready to carry the pregnancy and have the baby, but ennanga, so they wanted to freeze their eggs so that they can utilize these eggs when they find time, no, so that these people they can freeze their eggs and have the babies later when they find time, no. And the second reason, those ladies there who are going in for cancer treatments, no, cancer treatment start panichana, what happens because of powerful drugs, no, the egg production will stop in this woman. So இதுக்காக what egg freezing will call it. ஓகே டாக்டர், இப்போ தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. வணக்கம், இது செக்அப் யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் ஆவடில இருந்து பேசுறேன். பேர் ஐஷா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு 3 வயசு பாப்பா ஒருத்தர் இருக்கா. ஆனா இப்போ எனக்கு நெக்ஸ்ட் பேபியும் நிக்க மாட்டேங்குது. அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு. ஒரு 6 months-ஆ. அதுவும் இல்லாம வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஒரு தைராய்டு இருக்குமோ, அது எதனால பாப்பா நிக்கலன்றது கூட டவுட்டாவே இருக்கு. நீங்க எதுவும் செக் பண்ணீங்களாமா? உங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்காங்களா? நான் பிசிஓடி டெஸ்ட் பண்ணேன். பிசிஓடி எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆனா அதுதான் ஏன் பாப்பா நிக்க வெயிட் கெயின் இருக்கு. ரொம்ப இதுக்கு ஒரு 3 months பீரியட்ஸ் ஆகல. வேற ஏதாவது சிஸ்டருக்குன்னு சொன்னாங்களாமா ஓவரி இல்லனா யூட்ரஸ்ல? அது எதுவும் சொல்லலையே. ஓகே ஓகேமா. தைராய்டு செக் பண்ணிச்சமா? சரிங்க சார். தைராய்டு செக் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. தைராய்டு செக் பண்ணல.
தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குங்க, அதுக்காக கூட சில டைம் கரு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. ஸோ நீங்கள் டெஃபினெட்லி வெயிட் போடுறதுன்னா சான்சஸ் ஃபார் ப்ரெக்னென்சி குறைக்குங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் எதுக்காக வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பீரியட்ஸ் இரெகுலர் ஆயிடுச்சுன்னா கரு ரிலீஸ் ஆகிறது சான்சஸ் கம்மி தான். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக பேபி கருக்கு வாய்ப்பு இருக்குமா. ஓகே டாக்டர், இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே பீப்புளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வர்றது ஒரு சுருக்கமாக சொல்லிடுங்க டாக்டர், நேரம் வந்து குறைவாக இருக்கு. எஸ், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்களே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes எல்லா டெக்னாலஜியும் எல்லாமே சைடில் வச்சுட்டு இஃப் யூ பி அ மைண்ட்ஃபுல், இப்போ வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து மைண்ட்ஃபுல் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ், யோகா இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் இதுவாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் கம்மியாகும். ஆக்யூபங்க்சர் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே டாக்டர், இவ்வளோ நேரமா வந்து இன்ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேர்களுடைய கேள்விகளுக்கும் பதில்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.